நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய மரியாதைக்குரிய பாஸ்டர், உள்ளமெல்லாம் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இதயபூர்வமாக எங்களை எப்பொழுதும் வரவேற்கக்கூடிய பிலிப் பாஸ்கர் அவர்களே, இந்த சபையை ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய உயர்வுக்காக அல்லும் பகலும் அயராது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி ஜாய்ஸ் உஷா அவர்களே, அவருடைய சகோதரி அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சுகமலைக்கும் பன்மலை சபையுடைய உறுப்பினர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, என்னோடு வருகின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் பூங்கா பி.கே. மாரியவர்களே, கழக முதன்மை செயலாளர் குளத்தூர் மோகன் அவர்களே, கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் தம்பி பேச்சுமுத்து அவர்களே, கழகத்துடைய சென்னை மாவட்ட செயலாளர் விஜய் அவர்களே, மதுரை மாநகர் மாவட்டத்துடைய செயலாளர் பனங்காடி மாரியப்பன் அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி ஹரிஸ் அவர்களே, திருப்பூர் மாநகர் மாவட்டத்துடைய மகளிர் அணி செயலாளரும் கழக உயர்மட்ட குழு உறுப்பினருமான சுதா அவர்களே, அரியலூர் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான ஆல்பர்ட் அவர்களே, தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் தம்பி மோகன்ராஜ் அவர்களே, கழகத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர் அருமை சகோதரர் திராவிட குமரன் சசிகுமரன் அவர்களே, நம்முடைய மன்னார்குடி கழகத்துடைய மூத்த முன்னோடி சின்னம்மா சசிகலா அவருடைய உறவினர் சொல்றேன்னா காரணம் இருக்கு, கந்தசாமி அவர்களே, இங்க என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய கேள்வி யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் தம்பி சிவசாமி அவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இங்கே கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இன்று போல் இன்னும் இதை போல் பன்மடங்கு கிறிஸ்துமஸ் விழாக்களை ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக கொண்டாட வேண்டும் என்று முதலிலே வாழ்த்துகின்றேன். நான் தொடர்ச்சியாக இங்கே நம்முடைய பிலிப் பாஸ்கர் அவர்களும் உஷாவும் அவருடைய சகோதரியும் அன்போடு எங்களை அழைக்கின்ற அந்த பாங்குதான் எங்களை இங்கே தொடர்ச்சியாக வர வைக்கின்றது. அவர்கள் சொல்வார்கள், கள்ளம் கபடமற்ற உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான். கள்ளம் கபடமற்ற முறையிலே அன்புதான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்த பாச பிணைப்புக்கு ஆயுதம் என்கின்ற இயேசுபிரானுடைய தத்துவத்தை நம்முடைய பிலிப் பாஸ்கர் உஷா அவருடைய சகோதரி மூலமாக நம்ம அறிகின்றோம். அன்பை செலுத்தித்தான் எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிபணிவோம். அதிகாரத்திற்கோ அதிகார திமிருக்கோ நாங்கள் என்றைக்கும் அடிபடுவதில்லை. ஆனால் அன்புதான் எங்களை தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நாங்க அரசியல்வாதி தினசரி மேடையில பேசுறோம், கரடு கூட பேசிட்டு இருக்கிறோம். மேடைக்கு போனாலே நெஞ்சமெல்லாம் பதறும், இன்னைக்கு அவன் எப்படி பேசிட்டானே அவனுக்கு பதில் கொடுக்கணுமே. ஆனா இதயமெல்லாம் குளிர்ச்சியோட இதய பயிற்சியோட வருடத்தில் ஒரு நாள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. நீங்க கேட்டதை உரிமையோட கொடுக்க முடியல, ஆனா தொடர்ச்சியா வளருவோம். நீங்களும் வளருவீங்க, நானும் வளருவோம், நம்முடைய இயக்கம் வளரும். வளரும் போது இந்த இடம் மாட மாறியாக வரும். நீங்க அனைவருக்கும் நம்ம சமத்துவம் சகோதரத்துவம் அன்புதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நாங்க இயேசுவை நீங்கள் கடவுளாக பார்க்கின்றீர்கள்.
நாங்கள் இயேசுவை ஒரு சமூக சீர்திருத்தத்திற்கு முன்னோடியாக, எங்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு முன்னோடியாக நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். அப்படின்னு கேட்டா, who is God? கடவுள் எங்க இருக்கா அப்படின்னு கேட்கிறான். எங்கேயுமே கடவுள் இல்லப்பா. லவ் இஸ் காட், அன்புதான் கடவுள் சொன்ன உலகத்துக்கு தத்துவத்தை சொன்னவர் இயேசு. எங்களை கேட்பா, ஏன் தீபாவளிக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க ஏன் தீபாவளி பண்டிகையில கலந்துக்கிற மாட்டேன்றீங்க? ஏன் கிறிஸ்துமஸ் பண்டிகையில கலந்துக்கினா? கிறிஸ்துமஸ் என்பது யாரையும் மனிதனை பிளவுபடுத்துகின்ற பண்டிகை அல்ல. நான் யாருன்னு கேட்டாங்களா? சர்ச்சுக்கு யாரு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்களா? நீ படிக்க கூடாத ஜாதின்னு சொன்னாங்களா? நீங்க சர்ச்சு பக்கம் வரக்கூடாத தீண்டத்தகான்னு சொன்னாங்களா? இங்கதான் தீபம் ஏத்துன்னு சொல்றாங்களா? எங்க வேணாலும் ஏத்துவாங்க. அன்பு இருக்கிற இடமெல்லாம் இயேசுபிரான் இருப்பார். சமத்துவம் இருக்கின்ற இடமெல்லாம் இயேசுபிரான் இருக்கிறார். சகோதரத்துவம் நினைக்கின்ற இடமெல்லாம் இயேசுபிரான் இருக்கிறார். அங்கேதான் திராவிடம் இருக்கிறது, அங்கேதான் பெரியாரியம் இருக்கிறது, அங்கேதான் எம்ஜிஆர் இருக்கிறார், அங்கேதான் கலைஞர் இருக்கிறார், அங்கேதான் அம்மா ஜெயலலிதா இருக்கிறார், அங்கேதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார், அங்கதான் கம்யூனிஸ்ட் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றோம்? சமத்துவமா இருங்க, சகோதரத்துவமா இருங்க, சோசியலிசமா இருப்போம். நீங்க வந்திருக்கீங்களா? என்ன ஜாதி என்ன அப்படின்னு பாக்க, என்ன மொழி, நீ கடவுளால் நீ உயர்ந்தவன், தாய் உயர்ந்தாலு, பசுமன் பாண்டியன் இயேசுவால் அவருடைய நேரத்துக்கு பிறந்தவர் இருக்கா? இதுதான் மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை அங்கே 4 வருடங்களாக இருக்கின்ற காரணத்தால், அறிவியல் பூர்வமான விழாக்களாக இருக்கின்ற இல்லாத காரணத்தால், இயேசு என்பது காவியம், வரலாற்று காவியம். இயேசு என்பது பிறந்த வரலாறு. அந்த வரலாறை போற்றுகின்ற அடிப்படையிலே, இங்கே சமத்துவம் நிலைபெற வேண்டும் என்ற அடிப்படையிலே, சகோதரத்துவம் நிலைபெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த விழா கொண்டாடுறோம். அப்ப இந்த விழாவில் பசுமன் பாண்டியன் கலந்து கொள்ளாம, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட மூட நம்பிக்கைகளை முறைநாட்டங்களை விதைக்கின்ற விழாவில் எப்படி கலந்துக்கிற முடியும்? இயேசு பிறந்தது உண்மை. இயேசு மிகப்பெரிய அரசகுமாரன். ஆனால் அவர் பிறக்கும் போது சாதாரண சாமானிய மக்களுக்காக சாதாரணமான மாட்டு தொகுதியில் பிறக்கிறார். தவறை தட்டி கேட்டார். பெரியார் என்ன சொல்றார்? சாக்ரட்டிஸ் என்ன சொல்றார்? பெர்னார்ட் ஷா என்ன சொன்னார்? எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். அதான் இயேசு சொன்னார். எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டனாலதான் அவர் சிலுவையில் இருந்தார். இன்னைக்கு வந்துட்டாங்க பாருங்க, கூட அருமை தம்பி, உங்களுக்கு பாராட்டு, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் வந்து ஒருத்தர் படம் பார்த்திருக்க மாட்டேங்க. அதனாலதான் நீங்க அருமையான முள்ள ஆடி இருக்கீங்க. நீங்க அணி குஞ்சுகளாக இல்லாம வருங்காலத்தில் சிங்க குட்டிகளாக, புலிக்குட்டிகளாக நீங்கள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும். அணி குஞ்சுகளை பார்த்துட்டு நம்ம பாடம் கற்றுக்கணும். போய் கூட்டத்துல போய் 42 பேர் இறந்தாங்க பாருங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எதையும் ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வி கேட்பதுதான் அறிவியல் பூர்வமான மதம். அந்த மதம் தான் கிறிஸ்துவ மதம். மூட நம்பிக்கைகளை முறைநாட்டம் இல்லாத மதம் எது என்று கேட்டால் கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம். மூட நம்பிக்கை குறைந்த அளவுதான் இருக்கும், கண்மூடித்தனமா இருக்காது. அதனால இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நம்முடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஏன் கிறிஸ்துவம் பிடித்ததுன்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டோம். அதுல நான் எல்லாத்தையும் படிப்பேன், குர்ஆன் படிப்பேன், புதிய ஏற்பாடு படிப்பேன், பழைய ஏற்பாடு படிப்பேன், பகவத்கீதை படிப்பேன். ஆனால் பகவத்கீதையின் மறுபக்கமும் படிப்பேன். கம்பராமாயணம் படித்தேன், கீமராமாயணம் படிப்போம், திருக்குறளும் படிப்போம், தொல்காப்பியம் படிப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எது எங்களுக்கு உண்மையா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அன்பு ஏன் எங்களுக்கு கிறிஸ்துவம் பிடித்ததுன்றது காரணம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இது யார் சொல்லுவா? மருத்துவத்துல சொல்றாங்களா? அப்ப நாங்க எங்க நிக்கணும்? எந்த கோயிலையும் இடிக்க சொல்லல, எந்த மதத்துக்காரனையும் துவேஷமா பார்க்கல, மனிதனே மனிதனாக பார்க்குது. அப்ப நாங்க எங்க நிக்க வேண்டிய இடம், யாருக்கு ஆறுதலா இருக்க வேண்டும், யாருக்கு உரிமையா இருக்க வேண்டும், யாருக்கு வாழ்த்து சொல்லணும். கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வது எங்களுக்கு முழு தகுதி இருக்கு, முழு உரிமை இருக்கு. அந்த வாழ்த்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு முழு உரிமையும் தகுதி இருக்கு. ஏன்னா நாம எல்லாம் சகோதரா இருக்கிறோம், சகோதரியா இருக்கிறோம்.
அதனால அவர் சொல்றாரு, அன்பு நீயே சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பீராது. சொல்றாரு பாருங்க, அன்புக்கு இருமாப்பீராது, பொறாமை இருக்காது. அப்ப நாங்க எங்க இருக்க முடியும்? இங்கதானே இருக்க முடியும். அதே போன்று அயோக்கியமானதை செய்யாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது. அன்பு இருந்தால் கோபம் வராது, கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது. மலையில ஏறுவோன்னு சொல்ல மாட்டான், பாபர் மசூதி இடிக்க மாட்டான், கோபம் கொள்ள மாட்டான்ல. அதனால அன்பு என்பது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினைப்பது நினையாது, தீங்கு நினையாது. இதையெல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்துவ மதத்தையும் கிறிஸ்துவ மக்களையும் மதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களுடைய பணிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில தான் இங்கே வருடந்தோறும் வருகின்றோம். எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை வருவோம் வருவோம், உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம், உங்களோடு இருப்போம், உங்களோடு பயணிப்போம், உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருப்போம், எங்கள் இயக்கம் இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உருத்தாக்கி விட வேண்டுகிறேன். வணக்கம்.